புரோட்டீன் பவுடர் உங்கள் குழந்தைங்க சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த புரோட்டீன் பவுடர் இருந்தால் போதுங்க. எல்லா சத்துமே இந்த ஒரு புரோட்டீன் பவுடரில் கிடச்சிரும். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. எலும்பு நரம்பெல்லாம் நல்லா வலுவடையும். இதை சாப்பிட்டுட்டு வர்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சு கொடுங்க. சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு. இப்போ இதை செய்யறதுக்கு தாமரை விதை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா தாமரை விதை சுல்லுன்னு சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதை ஒன்றை எடுத்து நம்ம இப்படி உடைக்கும் போது நல்லா முறுமுறுப்பாக நல்லா உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா சூடாகணும். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன். இப்போ நல்லா முறுமுறுப்பாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே பேன் வச்சுட்டு 1/4 கப்பு அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் தாமரை விதை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக கப்பு இருந்துச்சு அதில் தான் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப்பு அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, நான் முழு கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை நீங்கள் உடச்ச கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கிறேங்க. வால்நட் சேர்க்கறதுனால நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்போ சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டாக வறுப்பட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுப்படட்டும். இந்த புரோட்டீன் பவுட்ரு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணி பாலில் மட்டும் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இது லைட்டாக வறுப்பட்டவுடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பரங்கி விதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துக்கிறேங்க. பரங்கி விதை 2 டேபிள் ஸ்பூன், ஆளி விதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுப்பட வேணாம், ஏன்னா கரிஞ்சிரும் ஆளி விதை. இப்போ ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தாமரை விதை இருக்குது பாருங்கள், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்தோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் எடுத்துருக்கேன். நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியிலேயே ஒரு 10-15 நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க கூட சாப்பிட்லாம். உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு கொடுக்கும்போது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். சுகர் இருக்கிறவங்களா இருந்தால் எந்த சர்க்கரையுமே சேர்க்காமல் சாப்பிடுங்க. சும்மா இந்த ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் எடுத்து சேர்த்து பால் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சூடான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். சுகர் இருக்கிறவங்க மட்டும் எந்த சர்க்கரையும் சேர்க்க வேண்டாம். சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிடுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் வீட்லேயே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.